പടം വളരെ നല്ല സിനിമയാണ്, അടിപൊളി മൂവി, നൈസ് படம். பிகினிங் முதல்ல எண்டு வரை அப்படிங்கிற ஓரோ நிமிடம் நம்ம ஒரு உணர்ச்சியிலே ஃபீல் பண்ணி அப்படியே போயிடும். இந்த ஹீரோ அந்த ஹீரோயின் கூட நல்லா இருக்கு, ஒரு வெரைட்டியான ஒரு லவ் காதல் அந்த மாதிரி இல்லை, ஆனால் வந்து அதுக்குள்ள ஒரு இதுக்கான விஷயம் எதிரியான மாதிரி இருக்க ஒரு லவர் ஆனால் கூட நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் இப்போ ஒரு அதர் லாங்குவேஜ் நமக்கு பிரச்சனை இல்லை, எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அல்ல நம்ம பிரதர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. இல்லை இது எதை சொன்னால் ஒரு உண்மையான விஷயமா நமக்கு ஃபீல் பண்ணுறது, முன்னாடி நடந்த ஒரு 80s நடந்த ஒரு விஷயமா ஃபீல் பண்ணுறது அந்த டைமில் அப்படி இருந்துச்சு. ஆனால் ஏற்கனவே கேரளாவில் பாண்டி தான் சொல்லியிருந்தது, எனக்கு தமிழ் மக்கள் எல்லாம் அப்படியே பாண்டியாக சொல்லியிருந்தது, அதுக்கு ஒரு டைமில் வந்துட்டு அப்படி தான் இருந்தது. ஆனால் ஜெனரேஷன் சேஞ்ச் ஆகிப்போ அதெல்லாம் வந்து மாறி ஆயிடுச்சு. எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு நம்ம எல்லோரும் தோல் சேர்ந்து போனோம் அந்த மாதிரி தான் ஃபீல் வருது. இப்போ இருக்கிற எல்லோரும் நம்ம மலையாளம் படத்தை எல்லோரும் வந்து இப்படி பாராட்டிட்டு இருக்குது. அந்த மாதிரி தான் தமிழ் அது நிறைய முன்னாடியே கேரள மக்கள்லாம் தமிழ் தெரியும், ஆனால் படம் பார்த்து தான் தெரியும். தமிழ் ரஜினி கமலை எல்லாரும் பிடிக்கும் நல்லா. இப்போ இருந்தால் விஜய் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்குங்க. இப்போ எல்லாருக்கும் மலையாளி தமிழ் அந்த ஒரு செப்பரேஷன் இல்லை. மேக்கிங் கம்பீரம், மியூசிக்கு பிகினிங் முதல்ல எண்டு வரை நம்ம வந்துட்டு அப்படியே உணர்ச்சி இருக்குது. இந்த படத்தோட மெயினாக சொத்தால் ஆர்ஆர் அந்த மியூசிக் தான் நம்ம ஃபீல் பண்ணி ஹைட்டில் இருக்குது. ஆனால் டேக்கிங்ஸ் சூப்பராக இருக்குது, மேக்கிங் கம்பீரம், கேமரா எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ஒரு லேகே இல்லை இந்த படத்தில். நல்லா இருக்கு. படம் வந்து செமையாக வந்திருக்கு. பேருக்கு ஏற்ற மாதிரியே ரிபல் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. படம் வந்து அதுக்கேற்ற மாதிரியே நல்ல ஒரு சண்டை விறுவிறுப்பு ஆக்ஷன் த்ரில்லராக நல்லா எடுத்திருக்காங்க படம். அதுதான் இது வரைக்கும் லவ் மூவிஸாக நடிச்சிட்டு இருந்தார், இப்போ ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் அவர் நடிக்காத ஒரு ஜானர் இது, அந்த ஜானரில் செமையாகவே வந்திருக்கு. அவருக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேக் படம்னே சொல்லலாம் இந்த படம். இதுக்கப்புறம் ஆக்ஷன் சீனில் பயங்கரமாக இருக்குது. அதான் சொல்கிறார், ஒரு 200 பேர் அடிக்கிறாரு, வந்து 200 பேர் வந்து அடித்து அது வந்து நம்மளுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலாக தெரியல. எல்லாருமே சண்டை போடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் நமக்கு எதுவுமே தெரியல. நான் அந்தளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக்காகவே இருக்குது. ஒரு ஃபயர் ஃபைட்லாம் அது நல்லா, அதில் எல்லாமே நல்லாவே செம்மையாகவே சண்டை போட்டிருக்காங்க. நல்லா ஒரு வந்திருக்கு. மேக்கிங் வைஸாகவும் நல்லா எடுத்திருக்காங்க. நிகேஷன் டேரக்டர் பேர், அவர் நல்லா எடுத்திருக்காரு. அப்கமிங்கில் அவருக்கு நிறையா ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, நிறையா வந்துட்டுருக்கு. நல்லா இருக்குது ப்ரோ. மமிதா பைஜோ நல்லா நடிச்சிருக்காங்க. அப்கமிங்ஸில் இப்போ அவங்களுக்கும் நிறையவே தமிழில் ஆவர்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு, நல்லா நடிச்சிட்ருக்காங்க. நல்லா ஒரு ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் நல்லா வந்துருக்கு. நல்லா இருக்குது ப்ரோ. தான் இப்போ அவரே தான் மியூசிக்கும் போட்டிருக்காரு அவர் படத்துக்கு. அவர் நார்மலாகவே உங்களுக்கு தெரியும் எப்படி அவர் போடுவார் அப்படின்றது. இப்போ நான் அவர் படத்துக்குன்றதுனால இல்லைன்னு நல்லாவே போட்டிருக்காரு. பிஜிஎம் எல்லாமே நல்லாவும் வந்திருக்கு. சாங்ஸ் ஓகே ப்ரோ, 2-3 சாங்ஸ் வருது, எல்லாமே நல்லா இருக்குது. அவரோட இதுலேயும் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. சாங்ஸ் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக போகுது ப்ரோ. ஓகே, அது செகண்ட் ஹாஃபில் அப்படியே பிக்கப் ஆகிடுச்சு. அந்த சண்டை அதெல்லாம் வரும்போது நம்மளுக்கு அப்படியே பிக்கப் ஆகி போகுது. இல்லை ஜி பிரகாஷ் நல்லா படத்தை விட இப்போ கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குது படம். அதான் ஆக்ஷன் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு படத்தை விட இப்போ நல்லாவே இருக்குது படம். அதாவது தமிழ்நாட்டில் நம்ம இங்கேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு போனால் கூட அங்கே நம்ம தமிழ்ன்ற ஒரு அந்த கெத்தை எங்கேயுமே விட்டுறக்கூடாது. இல்லை அங்கேருந்து இங்கே வந்தாலும் நம்ம மதியம் கற்றுக்கணும் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும். எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். ரெபல் படம் ரொம்பவே நல்லா வந்துட்டுருக்கு, சூப்பராக போகுது. குடும்பத்தோடு வந்து எல்லாம் பாருங்கள். நிகேஷ் ப்ரோ ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு, உண்மை சம்பவத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கூட ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணியிருக்காரு ப்ரோ. பயங்கரமாக வந்திருக்கு, பாருங்கள், நீங்களே பார்த்து சொல்லுவீங்க. செம்மையாக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. நீங்கள் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பீரியட் ஃபிலிம்னா பழைய மியூசிக் மாதிரி இல்லாமல் ஆஃப் ரோட் நல்லாவே பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. பாருங்கள், நீங்கள் தான் சொல்லணும். எல்லாருமே பார்க்கலாம், குடும்பத்தோடு வந்து பாருங்கள். பார்க்க வேண்டிய படம் ரெபல் படம். ஒரு போராட்டத்தை வந்து காட்டியிருக்காங்க, சூப்பராக இருக்குது படம், அருமையாக இருக்குது. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிவி சார் இதில் வந்து ஒரு புதுவிதமான ஆக்டிங் காமிச்சிருக்காரு. அவரோட லவ் சீனும் சரி, அவரோட ஃபைட்டும் சரி, அவரோட போராட்டமும் சரி, எல்லாமே சென்டிமெண்ட்டும் சரி நல்லா இருக்குது. இதில் கருணாஸ் சாரும் சரி, நம்ம கல்லூரி வினோத்தனை, நம்ம ஆதித்யா பாஸ்கர், அப்புறம் வந்து எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆதிரா பாண்டியலட்சுமி மேடம்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஆதித்யா பாஸ்கரோட அம்மா அப்பா வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு சென்டிமெண்ட் வருது, நம்மளுக்கே கண்ணீர் ஒரு சில டைம் நம்மளுக்கே அதில் ஒரு கண்ணீர் வருது. படமும் நல்ல அருமையான படம், எல்லா ஃபேமிலியோடு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு அரசியலை வந்து மாணவர்களுக்குள்ளார எப்படி கொண்டு வராங்கன்ற விஷயத்தை காட்டியிருக்காங்க. அந்த தமிழ் பசங்க அரசியலில் சேராத பசங்க அரசியல்னு ஒரு விஷயத்தை உள்ளார கொண்டு வந்தால் தான் அவன் ஜெயிக்க முடியுன்ற விஷயத்தை அரசியலாக கொண்டு வந்து தமிழ் மாணவன் காட்டியிருக்காங்க. அந்த அரசியலை கொண்டு வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க, அந்த விஷயத்தை அழகாக காட்டியிருக்காங்க. இயக்குனர் சூப்பராக மேக்கிங் பண்ணியிருக்காரு, கேமரா ஒர்க்கு சூப்பராக இருக்குது, எல்லாமே அருமையாக இருக்குது ப்ரோ. ஃபைட்டும் சூப்பராக இருக்குது, ஃபைட் மாஸ்டரும் சூப்பராக ஃபைட் பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் நல்லா இருக்குது ப்ரோ. ஜிவி சார் படத்தை சொல்ல வேண்டுமா, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது.
கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். அருமையான படம். சின்னவங்க பெரியவங்க அப்படிலாம் இல்லை, எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக ஸ்டோரியுமே சூப்பர், மேக்கிங்கே சூப்பராக இருக்குது. நல்லா அமிதாப் பச்சன் ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா எல்லாமே சூப்பர். பிஜிஎம்மும் பயங்கரமாக இருக்குது. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். கம்யூனிசமில் அந்த இதுலேயே உள்ளே ஸ்கிரிப்ட்லேயே இருக்கும். ஆனால் நல்லா மேக்கிங் சூப்பராக இருக்குது. சொன்ன விதம் நல்லா இருக்குது. சூப்பர். சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. மேக்கிங் ஒன்றும் இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் ஆக்ஷனில் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் இசையில் மட்டும்தான் சூப்பராக இது பண்ணுவார் அப்படின்னு இருக்கும். இப்போ நடிப்பில் ஆக்ஷன்லேயும் சூப்பராக பண்ணியிருக்காருன்ட்டு சூப்பராக இருக்குது. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க.